Morning champion, this is Professor Austin from Government College of Technology. I am magnetic champion Sri Shakti along with me. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா செத்த மெட்டீரியல்ல some important concepts பார்க்க போறோம். என்ன கான்செப்ட் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து number of independent elastic constant என்ன சொல்றாங்க? Number of independent elastic constant required to express stress strain relationship for different types of material are given below. Type of material, number of independent elastic constant required. Isotropic 2, orthotropic 9, anisotropic 21. ஐசோட்ரோபிக் மெட்டீரியலுக்கு ரெண்டு நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்னாலே அந்த மெட்டீரியல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சிஸ்டம் டயகிராம்ல. இந்த அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்த்தோட்ரோபிக் வந்து 9 இருந்தா இது பண்ணலாம். அனிசோட்ரோபிக்கு 21 தேவைப்படுது. இது இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்னா வந்து இப்படி சொல்றாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் எவ்வளவு அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இது வந்து 4. சோ இங்க வந்து இது இன்ஃபைனைட் அப்படினா இது கூட சில சமயம் கேட்பாங்க அப்படின்னு தெரியும். அடுத்த क्वेश्चन கேக்குறேன். Sulfate deformation deformation வந்து ரெண்டு deformation இருக்கு. axial deformation, sulfate deformation. sulfate deformation வந்து WL by 2A. இது axial deformation வந்து WL by A. சோ sulfate deformation எத்தனை மடங்கு axial இதுவா இருக்கும்னா 6 மடங்கு இருக்கும் அப்படினா. ஏன்னா இங்க கம்மி sulfate deformation வந்து சின்னதா இருக்கும். axial deformation வந்து axial load deformation வந்து அதிகமா இருக்கும். சோ இது வந்து அதிகமா போட்டா அரையால இருக்குன்னா கம்மியாயிடும். இது 2 mm னா இது 1 mm வரும். இது 4 னா இது 2 வரும். இது 6 னா இது 3 வரும். இத விட இவன் பாதியா இவனோட பாதியா இருக்கும். சரியா? அதான் வந்து இந்த சல்ஃபேட்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. சல்ஃபேட் வந்து எப்பவுமே சல்ஃபேட் லோடிங்னால பாதி டிஃபார்மேஷன் நடக்கும். ஆக்சுவல் லோட் டிஃபார்மேஷன். சோ நீங்க ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறோம். என்ன கான்செப்ட் அப்படினா வந்து ஒன்னு வந்து நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது வந்து deformation due to sulfate or deformation due to